ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, பாபாவுடைய சேவை எப்படி செய்தார், மற்றவருக்கு எப்படி சேவை செய்ய வைத்தார் அப்படின்று முழுமையாக நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நேற்றையுடைய தொடர்ச்சி. இந்த யஜ்யத்துல யாரிடம் கேட்கக்கூடாது. எதை? பணமா இருந்தாலும் சரி, எதையுமே கேட்கக்கூடாது. அதுக்கு இறப்பதே மேல் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம். அதனால இந்த தெய்வீக பிரசாதம், பல்லக்கு, அபிஷேகம், கீர்த்தனை இது போல பல வகையான வரிகள் போன்றவற்றை சந்தித்தாலும், தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகத்தான இந்த பிராமண குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்கின்றார். அதாவது எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும், இந்த சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் தங்களுடைய யோக சக்தியின் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கை இப்பொழுது நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்கின்றார். தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் அவர் கழித்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் வியப்பில் ஆழ்கின்றோம். அதனால்தான் பாபா சொல்கின்றார், இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பிரம்மகுமார் மற்றும் ஒவ்வொரு பிரம்மகுமாரிக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆகிய இருக்கின்றார். அதனால்தான் மாயை ஒரு யோகினியை ரூபத்தில் சோதிக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது ஈஸ்வரிய சேவையில் சிலர் தங்களுடைய மண்டல சேவையிலோ அல்லது மண்டல அமைப்பு நடத்துவதிலோ அரச மரியாதை ராயல் குல போன்ற தோற்றத்தால் மாயனுடைய கவர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். அத்தகைய நேரங்களில் சிவபாபாவே நேரில் வந்து அவர்களை சோதிக்க வேண்டிய நிலை ஏற்படுமோ அப்படி என்று கூட தெரியவே தெரியாது. அதனால நாம் எல்லோரும் தாதி இருதய புஷ்பாவுடைய மகத்தான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கின்றது. தாதி இருதய புஷ்பா அவர்கள் பரமாத்மாவுடைய கிருபையால் இந்த மாயை வென்ற மகத்தான ஒரு ஆன்மீக ஆத்மா அப்படின்னு இதன் மூலமாக நிரூபித்து விட்டார். அதாவது தென்னிந்தியாவில் அவர் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது யோகா மான்ஷன் அப்படின்ற இடத்தில் அமைதியான சாந்தமான யோகத்தில் நிலைத்த ஒரு துறவி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். யோகமே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கின்றது. அதாவது நூற்றுக்கணக்கான அடயோகிகளால் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டிருக்கின்றார். அதாவது பெங்களூரில் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இடைவிடாத சேவையும் சரி, இடைவிடாத அந்த போராட்டமும் செய்து, அதாவது கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தென் கேரளா இது போல தென்னிந்திய மாநிலங்களில் தெய்வீக ஞானத்தை நிலைநாட்டி சென்றிருக்கின்றார் தாதி இதய புஷ்பா அவர்கள். அவரை போலவே நாமும் சரி யோகத்திற்காக வரும் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் விதையை விதைக்கின்றார், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதன் கனியை அனுபவிக்கின்றார்கள். இதுவே உண்மையான அதுபோல தாய் இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கையும் தென்னிந்தியாவுடைய ராஜயோக ஞானத்தினுடைய சக்தி ஒரு நிஜமான ஒரு உண்மையை அப்படின்னு இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அதனால இந்த சங்கமகத்திற்கு இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே இங்கே வாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் மேற்கொண்ட சாகசமான ஆன்மீக பயணத்தால் நாம் உத்வேகம் பெறுவோம் என்று சொல்கின்றார். இன்னொரு அழகான ஒரு விஷயம், 18 ரூபீஸ் சென்டர் வந்து நிர்வகித்திருக்கின்றார்கள். அதாவது 18 ரூபாய் வந்து இந்த சேவையை செய்திருக்கின்றார்கள், சென்டர் நிர்வகித்திருக்கின்றார்கள். எப்படி? அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் இருந்து எந்த பொருளையும் பயன்படுத்தவில்லை. அவர் ஒரு ஜாடியை படுக்கையாக பயன்படுத்தி உறங்கியிருக்கின்றார். மற்றொரு ஜாடியை போர்வையாக பயன்படுத்தியிருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் சரி காலையில் சாப்பிடுவதற்கு 2 ரொட்டிகளும், மாலையில் சாப்பிடுவதற்கு 2 ரொட்டிகளும் அவரே தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்.
இப்படியாக பல நாட்கள் அவற்றை சர்க்கரையுடன் சாப்பிட்டிருக்கின்றார்கள். ஸ்வீட், சுகர். அதாவது மற்றவர்கள் பயன்படுத்துமாறு வற்புறுத்தினாலும் அவர் வேறு எந்த பொருளையும் தொடக்கூட விரும்பவில்லை. அதுதான் சம்பூர்ண தூய்மை. இறுதியாக பெங்களூர் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள டொப்பா முதலியார் தெருவில் ஒரு அறையை வாடகை எடுத்தார். அங்கு ஒரே ஒரு அறை மட்டுமே இருந்திருக்கின்றது. அதாவது மேல் மாடியில் அவர் தங்கியிருந்தார். கீழ் மாடியில் 6 வீடுகள் இருந்திருக்கின்றது. அப்போ அனைவருக்கும் பொதுவாக பயன்படுத்துவதற்கு ஒரே ஒரு கழிப்பறை மட்டுமே இருந்தது. அங்கே மின்சாரமும் தண்ணீரும் கிடையவே கிடையாது. அங்க எலிகளும் சரி, பெருச்சாளிகளும் சரி, கொசுக்களுடைய தொல்லையும் சரி அதிகமாக இருந்திருக்கின்றது அந்த காலத்தில். அப்போ மேல் அறையில 5 கிட்டத்தட்ட 6 பேர் அமர்வதற்கே இடம் இருந்திருக்கின்றது. அவர் தாதி இருதய புஷ்பா எப்பொழுதுமே தரையில் தான் தூங்கியிருக்கின்றார். அதாவது ஒரே ஒரு ஜமக்காலத்தைய படுக்கையாகவும், போர்வையாகவும் பயன்படுத்தியிருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய உடைமைகள். அதாவது வாடகை கொடுக்க கூட பணம் இல்லாததால் காலையில் ஒரு ரொட்டியும், மாலையில் ஒரு ரொட்டியும் சாப்பிடத் தொடங்கியிருக்கின்றார். அதுவும் காய்கறி, பால் எதுவும் இல்லாமல். பாருங்கள். பல நேரங்களில் ரொட்டியே இல்லாத பொழுது அது தண்ணீரில் நனைத்து சாப்பிட்டிருக்கின்றார். அதாவது சர்க்கரையும், தேயிலை தூளும் இல்லாத நாட்களில் ஒரு பெண்மணி நகைச்சுவையாக மவுண்ட் அபுவிற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அங்கிருந்து சர்க்கரையும் சரி, தேயிலை தூளையும் வாங்கி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்படியாக ஈஸ்வரிய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள், வாழ்ந்திருக்கின்றார்கள் தாதிமார்கள். அது மட்டுமா, கொசுக்களுடைய தொல்லையிலும் சரி, அவர் யோகத்தை செய்திருக்கின்றார். அது எப்படி? அதாவது கொசுக்களுடைய தொல்லையை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் இரவு முழுவதும் அமர்ந்தபடியே தியானம் செய்திருக்கின்றார். அந்த காலத்தில் பாருங்கள். அடுத்த வீட்டு பெண் ஒரு நாள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அவர் உள்ளே மிகவும் சூடாக இருக்கிறது அப்படின்று மட்டுமே சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே அந்த நேரம் கடுமையான குளிராக இருந்திருக்கின்றது. அதனால பாபா அவரிடம் கூறியிருந்தார். அதாவது நீ உன்னுடைய கடமையை செய். நான் என்னுடைய கடமை செய்வேன் அப்படின்று. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அதனால பாபாவுடைய செய்தி எப்படி இருக்கிறது? அதாவது தாய் திரௌபதிக்கு திரௌபதி அப்படின்ற இன்னொரு அழகான ஆத்மா வருகின்றார். அதாவது பாபா தாய் மாதாஜி திரௌபதிக்கு ஒரு செய்தி கொடுத்தார். டச்சிங். என் குழந்தை என்ன கஷ்டப்படுகிறார், என்ன கஷ்டப்படவில்லை என்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அப்படின்னு அவரிடம் கேட்டிருக்கின்றார். இதை கேட்ட திரௌபதி மாதா அவர்கள் தன்னுடைய வீட்டில் அழத் தொடங்கியிருக்கின்றார். அவர் பாபா நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அப்படின்று அழுது கொண்டே பிரார்த்தனை செய்திருக்கின்றார் திரௌபதி என்ற மாதா. பிறகு பாபாவுடைய ஆலோசனைப்படி அவர் ஒரு இரும்பு பாத்திரத்தையும் சரி, ஒரு அடுப்பையும் சரி ஆசிரமத்திற்கு வைத்துவிட்டு சென்று விட்டார். இப்படியாக பாபா டச்சிங் மூலமாக உதவி செய்திருக்கின்றார். இதே போல மற்றொரு தாய்க்கு பாபாவுடைய உதவி செய்திருக்கின்றார். எப்படி? பாபா மற்றொரு தாய்க்கு மிகவும் உருக்கமான செய்தி கொடுத்திருக்கின்றார். என் குழந்தைக்கு குடிப்பதற்கு பால் இல்லை, அவருக்கு பால் கொடுங்கள் அப்படின்னு. அந்த தாய் ஆசிரமத்திற்கு 30 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்திருக்கின்றார். அந்த பணத்தில் தினமும் 1 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்குமாறு கூறப்பட்டது. அதில் 18 ரூபாய் இருதய புஷ்பா தாதி அவர்கள் வீட்டினுடைய வாடகைக்காக கொடுத்திருக்கின்றார் 30 ரூபாயில. மீதமிருந்த 12 ரூபாய் அரிசியும் சரி, காய்கறி வாங்கியிருக்கின்றார். ஆனால் எப்படியோ கிடைத்த காய்கறியும் சரி, அந்த அரிசியும் சரி உலர்ந்த ரொட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டிருக்கின்றார்கள் தாதி இருதய புஷ்பா அவர்கள். பாருங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது, அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாம் உணர்ந்து ஒவ்வொரு ரூபாயும் சரி இந்த ஈஸ்வரிய யக்ஞத்தில் நாம் சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு தூண்டுதல் நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, பாபாவுடைய சேவை எப்படி செய்தார், மற்றவருக்கு எப்படி சேவை செய்ய வைத்தார் அப்படின்று முழுமையாக நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நேற்றையுடைய தொடர்ச்சி. இந்த யஜ்யத்துல யாரிடம் கேட்கக்கூடாது. எதை? பணமா இருந்தாலும் சரி, எதையுமே கேட்கக்கூடாது. அதுக்கு இறப்பதே மேல் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம். அதனால இந்த தெய்வீக பிரசாதம், பல்லக்கு, அபிஷேகம், கீர்த்தனை இது போல பல வகையான வரிகள் போன்றவற்றை சந்தித்தாலும், தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகத்தான இந்த பிராமண குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்கின்றார். அதாவது எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும், இந்த சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் தங்களுடைய யோக சக்தியின் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கை இப்பொழுது நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்கின்றார். தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் அவர் கழித்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் வியப்பில் ஆழ்கின்றோம். அதனால்தான் பாபா சொல்கின்றார், இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பிரம்மகுமார் மற்றும் ஒவ்வொரு பிரம்மகுமாரிக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அதனால்தான் மாயை ஒரு யோகினியை ரூபத்தில் சோதிக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது ஈஸ்வரிய சேவையில் சிலர் தங்களுடைய மண்டல சேவையிலோ அல்லது மண்டல அமைப்பு நடத்துவதிலோ அரச மரியாதை ராயல் குல போன்ற தோற்றத்தால் மாயனுடைய கவர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். அத்தகைய நேரங்களில் சிவபாபாவே நேரில் வந்து அவர்களை சோதிக்க வேண்டிய நிலை ஏற்படுமோ அப்படி என்று கூட தெரியவே தெரியாது. அதனால நாம் எல்லோரும் தாதி இருதய புஷ்பாவுடைய மகத்தான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கின்றது. தாதி இருதய புஷ்பா அவர்கள் பரமாத்மாவுடைய கிருபையால் இந்த மாயை வென்ற மகத்தான ஒரு ஆன்மீக ஆத்மா அப்படின்னு இதன் மூலமாக நிரூபித்து விட்டார். அதாவது தென்னிந்தியாவில் அவர் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது யோகா மான்ஷன் அப்படின்ற இடத்தில் அமைதியான சாந்தமான யோகத்தில் நிலைத்த ஒரு துறவி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். யோகமே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கின்றது. அதாவது நூற்றுக்கணக்கான அடயோகிகளால் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டிருக்கின்றார். அதாவது பெங்களூரில் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இடைவிடாத சேவையும் சரி, இடைவிடாத அந்த போராட்டமும் செய்து, அதாவது கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தென் கேரளா இது போல தென்னிந்திய மாநிலங்களில் தெய்வீக ஞானத்தை நிலைநாட்டி சென்றிருக்கின்றார் தாதி இதய புஷ்பா அவர்கள். அவரை போலவே நாமும் சரி யோகத்திற்காக வரும் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் விதையை விதைக்கின்றார், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதன் கனியை அனுபவிக்கின்றார்கள். இதுவே உண்மையான அதுபோல தாய் இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கையும் தென்னிந்தியாவுடைய ராஜயோக ஞானத்தினுடைய சக்தி ஒரு நிஜமான ஒரு உண்மையை அப்படின்னு இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அதனால இந்த சங்கமகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே இங்கே வாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் மேற்கொண்ட சாகசமான ஆன்மீக பயணத்தால் நாம் உத்வேகம் பெறுவோம் என்று சொல்கின்றார். இன்னொரு